ஹலோ ஆல் வணக்கம். வியூவர் ஃபீடாக் வெல்கம் டு த ஷோ. வியூவர்ஸ் வந்து நம்ம ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வேற ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் போகலாம். இப்போ ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சிருக்கு 27 வருஷத்துக்கு அப்புறம். அன்பார்ச்சுனேட்லா ஒரு சீரிஸ் தோத்துருக்காங்க இந்தியா ஸ்ரீலங்காவோட. இந்த சுச்சுவேஷன்ல சாம்பியன்ஸ் ஆஃப் வேற வரப்போகுது ஓடிஐல. ஸோ இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஓடிஐ 11 என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. அதை பத்தி பேசலாமா? நான் என்னோட இனிஷியல் தாட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. தாராளமா பேசுங்க. எப்பவுமே எங்கிட்ட தான் காரை கொடுத்து ஓட்ட சொல்லியிருக்கீங்க. இப்ப காரு இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன். நீங்க முதல்ல உங்களோட இதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஷேர் ஆஃப் தாட்ஸை கொடுக்குறேன். வாட் கேன் பி த கிரேட்டஸ்ட் ஓடிஐ 11 இந்தியா கூட ஃபீல்டட். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர், நன்றி. மோரல்லஸ் நான் பார்த்தது ஓரளவுக்கு இருக்கிறத நான் சொல்றேன். அப்புறம் இன்னைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. நம்பர் ஒன் ஓப்பனர் சச்சின் டெண்டுல்கர், அதுல எந்த கருத்தும் யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அலாங் வித் வில் பி ரோஹித் சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா ஓப்பனிங், வீரேந்தர் சேவாக் ஒன் டவுன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஏன்னா 3 பேர்ல ஒருத்தர் வெளியே விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ சச்சின், சேவாக், ரோஹித் இந்த 3 தான் எடுக்கணும். ஸோ அதனால சச்சின், ரோஹித். ஒன் டவுன் வந்து வீரேந்திர சேவாக். டூ டவுன் வில் பி விராட் கோலி. ஐ நோ விராட் கோலி வில் பேட் அட் நம்பர் 3 தான். பட் இந்த 3 வச்சுட்டு என்ன பண்ணன்னு தெரியல. நீங்க சொல்யூஷன் கொடுக்குறீங்களான்னு நான் நீங்க சொல்லும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் சச்சின் நம்பர் 1, ரோஹித் நம்பர் 2, நம்பர் 3 வந்து வீரேந்திர சேவாக், நம்பர் 4 விராட் கோலி, நம்பர் 5 யுவராஜ் சிங், நம்பர் 6 அண்ட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, நம்பர் 7 கபில் தேவ், நம்பர் 8 அஸ்வின் ஆர், நம்பர் 9 அனில் கும்ப்ளே, நம்பர் 10 ஜஹீர் கான், நம்பர் 11 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. இதுல வந்து பும்ரா ஒரு சீமரு, இது ஜஹீர் கான் ஒரு லெப்ட் ஆர்மர் ஒரு சீமர், ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆஷ், அனில் கும்ப்ளே ஒரு லெக் ஸ்பின்னரு, இந்த சைடு வந்து கபில் தேவ் ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ 5 இருக்கு. யுவராஜ் சிங் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேற இருக்கு. வீரேந்தர் சேவாக் ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரும் இருக்கு. இது வந்து என்னுடைய 11 பீடா. ஸோ இதுல வந்து நீங்க என்ன, உங்களுடைய தாட்ஸ் என்ன? இல்ல, நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது ஆல்மோஸ்ட் இப்போ பெரிய சேஞ்சஸ்னு எதுவுமே நான் சொல்ல முடியாது. இந்த டாப் ஆஃப் த ஆர்டர் தான் சொல்ல முடியும். நான் எப்படி போவேன்னா, சௌரவ் கங்குலி அண்ட் ரோஹித் சர்மா டு ஓபன் த பேட்டிங். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ரன்ஸ் சௌரவ் கங்குலி ஹஸ் ஸ்கோர்ட் அண்ட் ஜஸ்ட் பீயிங் லெஃப்ட் ஹேண்டர். அதுதான் இப்ப வீரேந்தர் சேவாக வந்துட்டு நீங்க விடவே முடியாது. இப்ப ரோஹித் சர்மா வந்துட்டு அவ்வளோ டபுள் செஞ்சுரி அடிச்ச ஆளு ரோஹித் சர்மாவே நீங்க விட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வீரேந்தர் சேவாக் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் பெஸ்ட் ஓப்பனிங் த பேட்டிங். நான் ரிசர்வ்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்டா என்னோட பிளேயிங்ல சேஞ்ச் பாத்தீங்கன்னா கங்குலி டு ஓப்பன் வித் ரோஹித் சர்மா. இப்ப சச்சின் டெண்டுல்கரை நான் நம்பர் 3ல தள்ளுவேன், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி விராட் கோலி இந்த இதுல வந்துட்டு என்னோட இதுலயும் நம்பர் 4ல தான் இருக்காரு. நம்பர் 3ல வர முடியாது, ஏன்னா இந்த டாப் 3 கிராக் பண்ண முடியாது. என்னோட நம்பர் 5 யுவராஜ் சிங் தான். 6 வந்து நீங்க சொன்ன மாதிரியே கேப்டன் விக்கெட் கீப்பர் தோனி. 7 கபில் தேவ். நான் எப்படி போவேன்னா நம்பர் 8 நீங்க அஸ்வின் சொன்னீங்க, நான் ரவீந்திர ஜடேஜா சொல்லுவேன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஒன் திங், அவரோட கான்ட்ரிபியூஷன் ஸ்லைட்லி எட்ஜஸ் ஓவர் அஸ்வின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேருமே they got equal number of good records. I would rather want to have another left-handed destructive batsman at the end. ஏன்னா நம்பர் 8லயும் வந்துட்டு ஆஃப்டர் கபில் தேவ், if someone can come there and throw their bat around and get fours and sixes, that will be பெட்டர்ன்றதுனால அன்பார்ச்சுனேட்டா ஐ வில் கெட் ஜடேஜா இன் பிளேஸ் ஆஃப் அஸ்வின். என்னோட நம்பர் 9ம் அனில் கும்ப்ளே தான். என்னோட நம்பர் 10ம் ஜஸ்பிரீத் பும்ரா தான். என்னோட நம்பர் 11ம் ஜஹீர் கான் தான். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இப்ப ஜஹீர் கான் வந்து ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே அண்ட் எக்ஸ்பர்ட் டெத் ஓவர் கவர்டு. ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே, டெத் ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா கவர்டு. கபில் தேவ் பாத்தீங்கன்னா ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ்லயும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. அந்த காலத்துல பெருசா நமக்கு அந்த T20 கிரிக்கெட் கிடையாது. அதே மாதிரி அந்த காலத்துல நீங்க 10 ஓவர்ல 120 ரன்ல அடிக்க முடியாது. கபில் தேவ் ஆடுற இதெல்லாம் 50 ஓவர்ல 260 அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கோர் அப்படின்றதுனால கபில் தேவோட ரியல் ப்ராவஸ் இன் டெத் ஓவர்ஸ், இந்த ஸ்லோயர் டெலிவரிஸ், இந்த யார்கர்ஸ், இந்த இனோவேட்டிவ் ஃபீல்ட் செட்டப் அதெல்லாம் நம்ம பார்க்கல. பட் ஆஸ் அ லெஜெண்ட் இஸ் இந்த 3 ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் இங்க இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப அனில் கும்ப்ளே சல்லீரன்னு கொடுக்க மாட்டாரு. அண்ட் இஸ் a விக்கெட் டேக்கர் ஆல்சோ. இன்னொரு பக்கம் ஐம் கோயிங் டு ஹேவ் சம்மன் லைக் ரவீந்திர ஜடேஜா. அவரும் சல்லி ரன்னு கொடுக்க மாட்டாரு. இப்ப ஜடேஜாவும்
கும்ப்ளே மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுன்றது இட் இஸ் கோயிங் டு பி a very difficult proposition for anyone. Then I got யுவராஜ் சிங்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் டு கவர். இப்ப வேர்ல்ட் கப் 2011 எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் வித் பால் அவர் பண்ணிருக்காருன்னா நீங்க இதுவே பண்ண முடியாது. ஸோ இந்த பேட்டிங் லைன் இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் 8 ரவீந்திர ஜடேஜா வராரு. நான் சொல்ற பேட்டிங் லைன் அப்ப ஓப்பனிங் ஸ்லாட்ல உங்களுக்கு கங்குலி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, நம்பர் 5ல யுவராஜ் சிங் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, நம்பர் 8ல ஜடேஜா இருக்காரு, ஜெனுவன் ஸ்விங் பவுலர் கபில் தேவ், ஜெனுவன் ஸ்விங் பவுலர். அதே மாதிரி ஜஹீர் கான் இஸ் ஆல்சோ someone who's very good. Bumrah can bowl in all three phases. Then you have got the control of Kumble and Jadeja and யுவராஜ் சிங் போது இதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயிங் லெவல் நான் நினைக்கிறேன். என்னோட ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வீரேந்தர் சேவாக், ஐ ஹேவ் இன் இன் மை ரிசர்வ், நம்பர் 1 ரிசர்வ். செகண்ட் ரிசர்வ் பாத்தீங்கன்னா முகமது அசாருதீன். முகமது அசாருதீன், the amount of runs what he has scored, the kind of player he is, one game single-handedly top class player of spin அவர் விட முடியாது. இன்னொரு ரிசர்வ் பாத்தீங்கன்னா ஜவகல் ஸ்ரீநாத். The amount of wicket Javagal Srinath has taken, strike up front everywhere, all over the world, and he's one of the fastest bowlers India has ever produced. I love Javagal Srinath. And the fourth reserve is going to be sheerly the amount of runs what he has scored on a consistent basis is going to be Rahul Dravid. So என்னோட 4 ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக், முகமது அசாருதீன், ஜவகல் ஸ்ரீநாத் அண்ட் ராகுல் டிராவிட். இப்ப நீங்க சொன்ன டீமுக்குள்ள பெரிய சேஞ்ச் எல்லாம் எதுவுமே கிடையாது. சேவாகா கங்குலியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, இதை நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல வியூவர்ஸ்? சேவாக எடுக்கவே முடியாது அன்பார்ச்சுனேட்லி ஓடியல. ஆனா இப்ப நீங்க சொன்ன பிளேயிங் லெவல்ல டெண்டுல்கரும் ரோஹித் சர்மா ஓப்பனிங்னா சேவாகோட எஃபெக்டிவ்னஸ் அட் நம்பர் 3 அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இஸ் a great player, he can bat anywhere. ரோஹித் சர்மா விடவே முடியாது. கங்குலி the amount of runs what he has scored in one matches அவரையும் விட முடியாது. பெருசா எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்க சேவாக் சொன்னீங்க, நான் பதில் கங்குலி சொல்லியிருக்கேன். நீங்க அஸ்வின் சொன்னீங்க, நான் ஜடேஜா சொல்லியிருக்கேன். அஸ்வின் இஸ் நாட் அ பேட் சாய்ஸ். ஏன்னா கும்ப்ளே மாதிரி ஒருத்தர் நீங்க ஒரு ரெண்டுல கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் விக்கெட் எடுக்கும்போது அஸ்வின் இஸ் a genuine விக்கெட் டேக்கர். அப்படியே தூக்கி அப்படி போடுவாரு. he can also bat if not as destructive as Ravindra Jadeja, but is extremely good to fill in that position. So இந்த ரெண்டு சேஞ்ச் தான் நமக்கு வந்தது. நான் 4 ரிசர்வ் சொன்னேன், தட் இஸ் ஜவகல் ஸ்ரீநாத், வீரேந்தர் சேவாக், ராகுல் டிராவிட் அண்ட் முகமது அசாருதீன். நீங்க உங்களுக்கு ஏதாவது ரிசர்வ்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, இப்ப நான் சில ஹானரபிள் மென்ஷன் சொல்றேன், அதையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓபனர் ஸ்லாட்டுக்கு 3 பேர் நான் சொல்றேன் ஹானரபிள் மென்ஷன்ஸ், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நம்பர் 1 கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், number 2 Gautam Gambhir, number 3 Shikhar Dhawan. They were also extremely good. They are also viable contenders for the spot, but unfortunately Sachin Tendulkar, Sourav Ganguly, Virender Sehwag, Rohit Sharma பேசும்போது ஸ்லைட்லி நமக்கு ஒரு இது வருது. இந்த 3 பேரை பத்தியும் சொல்லிருங்க, ஸ்ரீகாந்த், கம்பீர் அண்ட் ஷிகர் தவன். இப்போ நீங்க கங்குலின்னு ஒருத்தர் அந்த டாப்ல எடுத்துன்னு வரும்போது அன்பார்ச்சுனேட்லி தி லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் ஆஃப் கௌதம் கம்பீர் கொஞ்சம் இந்த பக்கம் போகுது. ஈவன் தோ கம்பீர் ஹஸ் பிளேட் சம் ராபஸ்ட் நாக்ஸ். வேர்ல்ட் கப் ஃபைனல்ல எப்படி ஆடினாரு மும்பைல, என்ன ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த ஒரே காரணம். இப்ப நீங்க ஒரு 20 பேரை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க கம்பீர்ல நீங்க விடவே முடியாது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே எக்ஸ்ப்ளோசிவா ஆடின ஒரு பிளேயர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். அந்த காலத்துல நீங்க மார்ஷல், ராபர்ட்ஸ், கார்னர், ஹோல்டிங்கு இவங்களெல்லாம் அரை ஹெல்மெட்டை போட்டுன்னு அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம அப்ப கேம் எவால்வே ஆகல. கேம் எவால்வ் ஆகாத நேரத்துல அடிச்சு ஆட முடியும். 60 ஓவருங்க. அப்போ வேர்ல்டு கப் எத்தனை ஓவர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? 60 ஓவர். அப்ப அட்டாக்கிங்கா ஆடி இருக்காரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். அதனால இப்ப சேவாகா ஸ்ரீகாந்தா 2 பேர்ல ஒருத்தர் தான் நீங்க எடுக்க முடியும். கிளியர்லி பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் சேவாகா சுபோன்னு and the kind of records what he has blasted, Sehwag has slightly an edge over Krishnamachari Srikanth the Great. வேற யார் சொன்னீங்க 2 பேரு? ஷிகர் தவன் சொன்னேன். ஷிகர் தவானும் பாத்தீங்கன்னா the same thing what ஐசிசி டிராஃபியை ஓன் பண்ணிருக்காரு. ஐசிசி டிராஃபியை அவர் இந்த 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா ஒன் இன் இங்கிலாந்து அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. India and South Africa played the first match in Cardiff, where a part of the South African dressing room. ஒரு எக்ஸ்ட்ராடனரி டூர் ஒன்று அடிச்சாரு. ஸோ எப்ப பார்த்தாலும் அடிச்சிருக்காரு. இப்ப கங்குலியா ஷிக்கர் தவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் கங்குலிக்கு வருது. இன்னொரு பிளேயர் யார் சொன்னீங்க? கம்பீர், ஷிக்கர் தவான், ஸ்ரீகாந்த் 3 பேர் தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ஒன்லி ரீசன். அதான் சொல்லனே, இப்ப நீங்க சொல்ற பிளேயர்ல விடவே முடியாது.
ஆனா பட் வி காட் அன் ஆப்ஷன் டு ஒன்லி செலக்ட் திஸ் டாப் ஃபோர் அப்படிங்கும் போது அவங்க மிஸ் அவுட் ஆறாங்க ஒழிய ஆல் த பிளேயர்ஸ் மென்ஷன்ட் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் எனப் டு பி இன் த கன்சிடரேஷன். ஓகே, சில மிடில் ஆர்டர் மென்ஷன் சொல்றேன், அதை எப்படி இருக்குன்னு பாருங்க. யஷ்பால் சர்மா, அஜய் ஜடேஜா, ராபின் சிங், சுரேஷ் ரெய்னா. இப்போ சுரேஷ் ரெய்னா கிட்ட வருவோம். சுரேஷ் ரெய்னாவா யுவராஜ் சிங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அனதர் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். சுரேஷ் ரெய்னாவும் ஆஸ்பின் போடுவாரு. சுரேஷ் ரெய்னாவும் ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டரு, யுவராஜ் சிங்கும் ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டரு. அதுல இன்னும் சந்தேகமே கிடையாதுங்கும் போது உங்களுக்கு ஷியர்லி த அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் யுவராஜ் சிங் ஒன். சுரேஷ் ரெய்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஐபிஎலுக்கு ஏகப்பட்ட ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, T20 கிரிக்கெட்ல ஏகப்பட்ட ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா ஓடிஐ கிரிக்கெட்ல who has played a pivotal role in winning matches, more matches for India, அது கொஞ்சம் எட்ஜ் வந்து யுவராஜ் சிங்க்கு வருது அன்பார்ச்சுனேட்டா. அதே மாதிரி வித் பால் வாட் யுவராஜ் சிங் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட், ஒரு சில சமயம் மேட்சை கையை விட்டு போற மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல யுவராஜ் வித் பால் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இப்ப 2011 வேர்ல்ட் கப்ல ஒரு மெயின் போலருங்க, அவர் எல்லா மேட்சும் 10 ஓவர் போட்டாருங்க போது அந்த எட்ஜ் கொஞ்சம் இவருக்கு போயிடுது. யஷ்பால் சர்மா பத்தி சொன்னீங்க. யஷ்பால் சர்மா இஸ் அ கட்சி கிரிக்கெட்டர், வேற லெவல் பிளேயர். அவரு டப்பு டிப்புன்னு அடிக்கிற ஆளு இந்த மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஆஸ் கன்சிஸ்டன்ட் அஸ் அதர்ஸ்ன்றதுனால அதுவும் அப்படி கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுது. இப்ப ராபின் சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டூவல் ரோல் பண்ணியிருக்காரு. அவரு பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, போலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஆனா ஷியர்லி இஃப் யூ ஆஸ்க் அ கொஸ்டின் சிங்கிள் ஹேண்டட்லி ராபின் சிங் எவ்வளவு மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு வித் பேட், எவ்வளவு வித் பால் அப்படிங்கும்போது இந்த கபில் தேவோட வந்து அந்த ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்ல ஒரு நிக்கவே முடியாது. அந்த மிடில் ஆர்டர்லயும் பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங்கோட கம்பீட் பண்ணணும்னா ஷியர்லி வித் பேட்டுங்கும் போது அங்கேயும் வந்து இந்த எட்ஜ் கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து யுவராஜ் சிங் வருது. இன்னொரு பிளேயர் யார் சொன்னீங்க? அஜய் ஜடேஜா. அஜய் ஜடேஜா பாத்தீங்கன்னா அந்த ஒரு 96 வேர்ல்ட் கப்ல அந்த பாகிஸ்தானோட பெங்களூர்ல ஆடினது பெங்களூர்ல தெரியல. நீங்க அப்போ 6th பியா 6th சியான்னு தெரியல பார்த்தேன். எனக்கு. சோ 6 தான். அவரும் சார் அவரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் எல்லாரோலையும் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஆடி இருக்காரு, ஒன் டவுன் ஆடி இருக்காரு, ஒரு நம்பர் 6ல ஆடி இருக்காரு. அவர் எப்படின்னா ஒரு பிக்ஸ்டு ரோல்ல வந்துட்டு ஒரு ஒரு 80 ஒன் டே, ஒரு 90 ஒன் டே இந்தியாவுக்கு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஆள்ல எந்த ரோலை கொடுத்தாலும் சரி நான் ஆடுறேன்னு ஆடிருக்காரு. இனி அவருக்கு எங்கேயும் ஃபிட்டே பண்ண முடியாது. சரி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோல்ல அவரை நீங்க எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா இந்த டாப் போற கம்பீர் தவானால கிராக் பண்ண முடியாதுங்கும் போது ஜடேஜா கஷ்டம். இந்த அதுக்கப்புறம் லோயர் டவுன் த ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா கிராக் பண்ண முடியும்னா அதுவும் அன்பார்ச்சுனேட்லி கிராக் பண்ண முடியாதுன்றதுனால இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஐ டோன்ட் திங்க் ஹிம் ஃபிட்டிங் இன். ஓகே, அந்த கபில் தேவ் ஸ்லாட்டுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நான் கொஞ்சம் சொல்றேன். ஹர்திக் பாண்டியா ஆப்வியஸ் ஆப்ஷன், மனோஜ் பிரபாகர், இர்ஃபான் பத்தான், மொஹிந்தர் அமர்நாத். இதெல்லாம் சில ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சது. மொஹிந்தர் அமர்நாத், இர்ஃபான் பத்தான், மனோஜ் பிரபாகர், ஹர்திக் பாண்டியா. இப்போ வந்து கபில் தேவோட அந்த ரோலுக்கு அவர் பண்ண ரோல் வேர் யூஸ் டு பேட் அட் 6 and 7 அண்ட் ஓப்பனிங் த போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரே சாய்ஸ் பிகாஸ் ஆஃப் லைக் டு லைக் டிசிப்ளின் இன் த கேம்னா ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இப்போ உங்களுக்கு ஏன்னா ஹர்திக் பாண்டியா கேன் ஆல்சோ கிளாக் 140, he can also come at number 6 and he can be destructive. ஆனா as he proved himself in this stage as much as Kapil Dev did when he burst into the scene with international cricket, no. அப்படிங்கும் போது அந்த ஈக்குவேஷனுக்கு போயிடுது. மொஹிந்தர் அமர்நாத் ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன், கட்சி பேட்ஸ்மேன், அவரை மாதிரிலாம் ஆடவே முடியாது. ஆனா அவரோட போலிங் கேரிட்டி கம்பேர்ட் டு கபில் தேவ் சும்மா அப்படி ஓடி வந்து இந்த வேர்ல்ட் கப் 83 ஃபைனல்ல ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. சும்மா அப்படி ஒரு மிலிட்ரி மீடியம் பேசுன்றதுனால அந்த டிசிப்ளினும் அன்பார்ச்சுனேட்டா வராது. இர்ஃபான் பட்டான் பாத்தீங்கன்னா ஷோட் பிளேண்டி ஆஃப் ப்ராமிஸ் when he came in. வந்துட்டு இந்த ஹேட்ரிக்லாம் எடுத்தாரு பாருங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல, இவ்வளோ பெருசு ஸ்விங் ஆகும். ஆல்சோ லெஃப்ட் ஆர்மர் கேன் கம் தேர் அண்ட் ஜஸ்ட் வீல் த பேட் லைக் எனிதிங் அட் நம்பர் 7. லாங்கெவிட்டி ஓடிஐ கிரிக்கெட்ல என்ன ஒரு இர்ஃபான் பத்தான் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அன்பார்ச்சுனேட்ல ஃபேட் ஆயிட்டாரு. அப்படிங்கும் போது இந்த ஓடிஐ கிரேட்டஸ்ட் 11 போது கபில் தேவோட அன்பார்ச்சுனேட்டா அவரையும் கம்பேர் பண்ண முடியாது. இன்னொரு நேம் என்ன சொன்னீங்க? இர்ஃபான் பத்தான். இல்ல இர்ஃபான் பத்தான் தான் இப்ப பேசுறேன். இர்ஃபான், ஹர்திக், மனோஜ் பிரபாகர். மனோஜ் பிரபாகர் பாத்தீங்கன்னா இட்ஸ் காட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில் வித் த பால் when it comes to கபில் தேவ்.
அதை யாராலையுமே இது பண்ண முடியாது. அந்த வைட் கிரீஸ் ஜம்ப் அவுட் பண்ணி அப்படி உள்ள கொண்டு வருவாரு. இஸ் நாட் ஆஸ் குவிக் ஆஸ் கபில் தேவ், பட் he can definitely have the skill set closer to கபில் தேவ், even though is not quick. டெத்லயும் வந்து ரிவர்ஸ் ஸ்விங்லாம் பயங்கரமா போடுவாரு. அவரோட பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி இட்ஸ் நாட் அ பவர் ஹிட்டர். ஓப்பனிங்ல தான் நிறைய அவரோட சக்சஸ் வந்திருக்கு. நிறைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் போலல ஒரு டிஃப்ரெண்ட் கமாடிட்டியா அவர் ஆடி இருக்காரு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்த கரண்ட் சீன் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போலிங் போட்டு ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் எடுக்கிற எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் இப்ப இருக்காங்க இன்டர்நேஷனல் கமாடிட்டில? உங்களால சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும் போது அந்த கமாடிட்டி வேற. ஆனா அவரோட ரோல் எங்கன்னு பாத்தீங்கன்னா வேணும்னே பண்ணுவாரு, எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு, பட் யாரும் இல்ல ஆக்சுவலி. அதுதான் நான் சொல்றேன். இப்ப மனோஜ் பிரபாகர் இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி வென் ஹி ஓபன்ஸ் த பேட்டிங். அங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இப்போ ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல வந்து ஒரு 10 ஓவர்ல அந்த காலத்திலே ஒரு 74 ரன் 72 ரன் அடிக்கணுங்கும் போது மனோஜ் பிரபாகரால அடிக்க முடியுமா தெரியாது. இஸ் மை ஆன்சர் ரதர் தன் சேயிங் முடியாது. அப்படிங்கும் போது அவரும் அந்த கபில் தேவ் ரோலுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால ஐ திங்க் கபில் தேவ் வின்ஸ் த ரேஸ் ஆல் அவுட் until the time cricket has invented. Until now, I think he walks in as that number 7 as a batting and bowling all-rounder both. சூப்பர். அதே மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்குமே ஒன் த ரேஸ் பை மைல்ஸ் அஹெட் அண்ட் வாக்ஸ் ஆல் த டைம் அப்படிங்கிறது இந்த மகேந்திர சிங் தோனி. ஏன்னா எனக்கும் வந்து சையத் கிர்மானி, நயன் மோங்கியா, கிரண் மோரே எல்லாம் வரும். எல்லாமே தீப்தாஸ் குப்தா, சமீர் டிகே, எம்எஸ்கே பிரசாத்னு சொல்லிட்டே போகலாம். கேஎல் ராகுல், ரிஷப் பந்த், இஷான் கிஷான் வரைக்கும். பட் ஒரே ஒரு மகேந்திர சிங் தோனி தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு நீங்களும் சொல்லிருங்க அப்படியே. இல்ல அதை பத்தி பேசி டைமே வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அவர் வந்துட்டு என்னன்னா அவரோட விக்கெட் கீப்பிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் எவர் சீன். இப்ப முதல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் வரும்போது இன்டர்நேஷனல் சீன் வரும்போது ஒரு நல்ல விக்கெட் கீப்பர்னு பேர் எடுத்தவரு. அதுக்கப்புறம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ன்னு போடுற அளவுக்கு அந்த ஸ்டெம்பிங் எல்லாம் அடிச்சு அப்புறம் அந்த பிளைண்ட் ஃபோல்டட் ரன் அவுட் அதெல்லாம் பண்றது. ஏங்க ஓடிய ஆவரேஜ் பாருங்க 50 மேல வச்சிருக்காரு நம்பர் 7 வந்து. அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. இந்த ஒரு படத்துல சாலமன் பாப்பையா ரஜினி சார சொல்லுவாரு சிவாஜியில, அவன் கலர பாரியா அவன் ஸ்டைல பாரியா அப்படின்ற மாதிரி. அவர் காம்படிஷனே கிடையாது. ஐ டோன்ட் சி எனி பாயிண்ட் இன் டிஸ்கசிங் anyone closer to the greatness of Mahendra Singh Dhoni right from the ancient days to today. He just wins the race by a mile. Okay, seam bowling options கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஷிஷ் நேரா இஸ் a decent option. முகமது ஷமி நல்ல பவுலர். புவனேஸ்வர் குமார் அவருமே வந்து ஒரு டீசென்ட் ஆப்ஷன். ஜவஹர் ஸ்ரீநாத் நீங்க ரிசர்வ்ஸ்ல சொன்னீங்க. வெங்கடேஷ் பிரசாத் ஆல்சோ ரொம்ப நாள் இந்தியாவுக்கு ஆடினாரு 90sல. ஸோ சக்சஸ்ஃபுல் பவுலர் தான் அவரும். அஜித் அகர்கர். ஸோ இந்த 5 பேர் நான் சொல்றேன் பீடா. அஜித் அகர்கர், வெங்கடேஷ் பிரசாத், புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, ஆஷிஷ் நேரா. அதாவது நீங்க ஆஷிஷ் நேரா வந்து ஹைலி டேலண்டட். இந்த 2003 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா ஒரு 6 for 23 எடுப்பாரு. ஓகே, ஆமா. ஒரு 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 பஸ்லிங் ஃபாஸ்ட் பவுலர் வரும்போது நல்லா வந்தாரு. பட் ஒன்னே ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஓடிஐ ஆல் டைம் கிரேட் அப்படின்னா ஒரு கிரைட்டீரியா பர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது கிரைட்டீரியா how long as you stayed for the team on a consistent basis and then moving out on your own saying I'm going to quit. அந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நேரா வந்து அங்க சேர முடியாது. பாயிண்ட் நம்பர் 1 ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அதுக்கப்புறம் நீங்க வேற யார் சொன்னீங்க? அஜித் அகர்கர் ஆல்சோ த சேம். உள்ள வந்த உடனே சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு நெட்ஸ்ல அவர் ஆடும்போது ஒரு தண்டர் போல்ட் ஆடுற மாதிரி இருக்குமா, குவிக்கா மேட்ச் ருப்புன்னு போடுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஹைலி இன்கன்சிஸ்டன்ட். ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 3 for 32 எடுப்பாரு. இன்னொரு மேட்ச் 10 ஓவர்ல 67 போயிடுவாரு. அகைன் சமன் வாஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம். இங்க உள்ள நீங்க கிராக் பண்ண முடியுமா? இந்த நம்ம சொன்ன வந்துட்டு பும்ரா, ஜஹீர் கான், ரிசர்வ் ஜவஹர் ஸ்ரீநாத், நோ. வெங்கடேஷ் பிரசாத் அப்படி பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு இன் அண்ட் அவுட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஸ் நாட் தட் குவிக் எனஃப். இஸ் எ இன்வென்டர் ஆஃப் த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ அட் டெலிவரி. ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, he's been a most expertise middle and death overs rather than someone who comes there and rattle in power play. இப்ப நீங்க நிறைய விக்கெட்ஸ் அது 5 விக்கெட் ஹால் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் ரொம்ப நிறைய வந்திருக்கு. எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் இந்த லீக்ல சேர்க்க முடியுமா? I think it is difficult to get these guys. முகமது ஷாமி பாத்தீங்கன்னா முகமது ஷாமி இந்த லீக்ல நீங்க கண்டிப்பா ஜவஹர் ஸ்ரீநாத்தா இவரு முகமது ஷாமியான்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் அது.
விக்கெட் எல்லாம் நீங்க வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல எடுக்கிறதெல்லாம் ஜோக் எல்லாம் கிடையாது. பட் ஒன்லி திங் இஸ் முகமது ஷமி is still playing. Mohammad Shami is someone who's going to retire on his own. I say what I say, I'm going to quit in, but because whenever he's available, he's just going to walk into the team. இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்வி, பும்ராவா ஷாமியா? பும்ரா. ஜஹீர் கானா ஷாமியா? கொஞ்சம் யோசிப்பேன், பட் ஸ்டில் சே ஜஹீர் கான். பட் ஜவஹல் ஸ்ரீநாத்தா முகமது ஷாமியானா அது மிகப்பெரிய சிக்கலான ஒரு இது. இப்ப ஜவஹல் ஸ்ரீநாத் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் 300+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இஸ் பீன் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் இன் ஆல் ஃபேசஸ் லைக் ஷாமி அண்ட் இஸ் ரிட்டையர்ட் அண்ட் இஸ் ஓன்ன்றதுனால கொஞ்சம் எட்ஜ் அவருக்கு இழுக்கே ஒழிய, மேபி ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம இந்த எபிசோட பத்தி திருப்பி பேசினா, அந்த ஷியர்லி பிகாஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் தெர் இஸ் a சான்ஸ் தட் முகமது ஷமி கேன் டாப்பிள் ஜவஹல் ஸ்ரீநாத். But right now, the pace bowling thing is going to just remain the same. புவனேஸ்வர் குமார் அதே தானா? புவனேஸ்வர் குமாரும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரைட் வந்து பிரகாசமா வந்தது, ரெண்டு பக்கமும் விட்டு. அப்படி சொன்னீங்கன்னா பிரவீன் குமார்னு ஒருத்தர் சொல்லுவேன், ஸ்விங் போலிங்க்கு இந்தியன் தாத்தா. அவரு என்ன ஆனாரு? அவரை லெஜெண்டா சேர்க்க முடியுமா? ஏன் சேர்க்க முடியாதுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் த வால்யூம் ஆஃப் கிரிக்கெட் ஹி ஹஸ் பிளேட் விச் இஸ் வெரி லெஸ். ஸ்கில் வைஸ் கேளுங்க, நம்பர் 1 ஸ்விங் bowler in India ever produced. He can swing the ball even more than Kapil Dev. பட் என்ன அச்சீவ் பண்ணிருக்காரு? எவ்வளவு வருஷம் ஆடி இருக்காரு? லூசஸ் த ரேஸ். இப்ப புவனேஸ்வர் குமாரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெல்லிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பேஸ் குறைஞ்சு போயிட்டு, அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ் வந்து பிளேக் ஆகி, அதுக்கப்புறம் திருப்பி டீமுக்குள்ளேயே வரல, அப்படியே காணாம போயிட்டாருக்கும் போது அன்பார்ச்சுனேட்டா அவரும் வந்து இங்க கிராக் பண்ண முடியாது. ஈவன் தோ ஐ ரேட் புவனேஸ்வர் குமார் வெரி வெரி ஹைலி. ஓகே, கடைசியா மிச்சம் கொஞ்சம் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நீங்க ஜடேஜா, அஸ்வின், கும்ப்ளே பார்த்துட்டோம். வெளியில இருக்க ஆப்ஷன், பெரிய ஆப்ஷன் ஹர்பஜன் சிங் ஆப்வியஸ் சாய்ஸ் 1. குல்தீப், சஹல், மத்த நிறைய ஸ்பின்னர் இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி 90sல வெங்கடபதி ராஜு, ராஜேஷ் சௌஹான், நிறைய பேர் இருந்தாங்க, ராகுல் சங்கவி, ஸ்பின்னர்ஸ் நிறைய போட்டுட்டே தான் இருந்தாங்க. பட் இந்த 3 பேர் தான் என்னால இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியுது. ஹர்பஜன் சிங், குல்தீப் யாதவ் அண்ட் யுஸ்வேந்திர சஹல். வேற யாராவது உங்களுக்கு இருக்கா? இப்போ யுஜ்வேந்தர் சஹல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த ஒளி பிரகாசமா வந்துட்டு குல்ச்சா அப்படின்னாங்க. இவங்க 2 பேரும் தான். அந்த அஸ்வின் ஜடேஜா கொஞ்சம் ஓவர் லுக் பண்ணிட்டு இந்த 2017 அப்புறம் எடுத்த உடனே T20க்கும் சரி ஒடிக்கும் சரி குல்ச்சா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு யுஜ்வேந்தர் சஹல் வந்து இஸ் நாட் த சேம் யுஜ்வேந்தர் சஹல். த வால்யூம் ஆஃப் கிரிக்கெட் வாட் ஹி ஹஸ் பிளேட் ஃபார் இந்தியா இஸ் ஆல்சோ லோ. அப்படியே அந்த இதுல இருந்து போயிட்டு அந்த ஓடிஐ கிரேட்டஸ்ட் 11ல இது பண்ண முடியுமா? ஐ டோன்ட் திங்க் சோ. குல்தீப் யாதவ் அகெயின் அந்த மாதிரி வந்தாரு, அதுக்கப்புறம் டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க திருப்பி. கேன் ஹி டூ தட் மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ்? ஹூ கேன் ஸ்டே லைக் சம்மோன் லைக் அனில் கும்ப்ளே, ஹூ கேன் ஸ்டே லைக் ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் அப்படின்னா அது தெரியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹர்பஜன் சிங் இஸ் அ வெரி வெரி டஃப் மிஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா he can also bat. டமால் டிமில் வந்து உங்களுக்கு அடிச்சிருக்காரு. ஈவன் தோ you cannot tell him rate him when it comes to Ravindra Jadeja's batting, or even in the case in Ashwin's batting. Even though இப்ப அஸ்வின் வந்துட்டு 5 டெஸ்ட் செஞ்சுரிஸ் இருக்கு, நிறைய பேட்டிங் எல்லாம் ஆடி இருக்காரு, பட் ஸ்டில் ஹர்பஜன் சிங் ஒரு பவர் ஹிட்டர். ஸ்டில் ஐ வுட் ராதர் சே தட் இஸ் நோ கம்பேரிசன் ஆஃப் பேட்டிங் பிட்வீன் அஸ்வின் அண்ட் ஹர்பஜன் சிங். அப்படிங்கும் போது அது ஒரு கஷ்டமான ஒமிஷன் உங்களுக்கு. இப்ப அவரு there is a good chance that he can get into the reserve. இப்ப என்னோட ரிசர்வ்லயே நான் அஸ்வின் அன்பார்ச்சுனேட்டா எடுக்கல. ஏன்னா நானேமா நான் என்ன இது இருக்கோ அதை நான் போட்டிருக்கேன். கும்ப்ளே இஸ் சம்திங் நோ ஒன் கேன் பிப் ஹிம் அவுட். அவர் பேட்டிங் ஆடுறாரு இல்ல ஃபீல்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு, அதெல்லாம் பேசாதீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆல் டைம் 100 வருஷத்துக்கு அனில் கும்ப்ளே தான் இருப்பாரு. 2வது ஸ்பாட் இப்ப ஜடேஜா இருக்காரு. ஹூ இஸ் கோயிங் டு புஷ் ஹிம் க்ளோசர்னா ஒன்னு அஸ்வின். நான் அஸ்வின் ஜடேஜா கம்பேரிசன் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஹர்பஜன் சிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங்கும் அந்த காலத்துல ஆடும்போது ஒரு அட்டாக்கிங் ஆஃப் ஸ்பின்னர், இஸ் நாட் அ டிஃபென்சிவ் ஆஃப் ஸ்பின்னர், விக்கெட் எடுக்கிற ஆஃப் ஸ்பின்னர். அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அப்படிங்கும்போது எனக்கு 3 அட்டாக்கிங் ஃபாஸ்ட் போலர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஜஹீர் கான் அட்டாக்கிங் ஃபாஸ்ட் போலர், பும்ரா அட்டாக்கிங் ஃபாஸ்ட் போலர், கபில் தேவ் அட்டாக்கிங் ஃபாஸ்ட் போலர். அப்ப எனக்கு வந்துட்டு ஒரு கும்ப்ளே ஜடேஜா மாதிரி ஒரு கண்ட்ரோல் 2 பேரும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 10 ஓவர்ல 38 ஷூர். இட் லுக் லாங் பெட்டர். அந்த கான்ட்ரிபியூஷன் ஜடேஜா மேட் வித் பேட்டிங் போது கொஞ்சம் அவரும் வந்துட்டு அந்த கேஸ் ஹர்பஜன் சிங் ஆல்சோ அன்பார்ச்சுனேட்லி மிஸ்ஸஸ் அவுட். இப்ப நான் நீங்களும் ஒரு பிளேயிங் லெவல கொடுத்தீங்க, 2 பேர் தான் என்னோட பிளேயிங் லெவல மிஸ் ஆச்சு. பட் இந்த டிஸ்கஷன், do you think that it is fair enough for the players to miss out? ஃபேர் எனஃப் பீடா, நீங்க கரெக்டாவே சொன்னீங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஐ திங்க் மோரல்லஸ் நம்ம எடுத்த டீம் 2 பிளேயர் தவிர எல்லாருமே சேம் தான். தே பிக் தெம் செல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாரும் லெஜெண்ட்ஸ். 2 பிளேயருக்குமே யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ், ஐ வில் அக்செப்ட்.
பட் ஐ வில் கீப் அன்பார்ச்சுனேட்லி சௌரவ் கங்குலி அவுட் அண்ட் ஸ்டில் பிக் வீரேந்தர் சேவாக். நீங்க சொன்ன அதே தான். ஜடேஜா அஸ்வின் இதர் ரொம்ப வெரி லிட்டில் இதுதான், பட் ஐ கோ வித் யூ. ஸோ இதுதான் நம்ம டீம் போட்டு முடிச்ச டிஸ்கஷன். உங்க ஃபைனல் தாட்ஸையும் அப்படியே சொல்லிருங்க. அதான் என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு டீம்னா இப்ப நம்ம இந்த டீமை சொல்லியிருப்போம். அதாவது நீங்க வந்து சேவாக் சொன்னீங்க இன் பிளேஸ் ஆஃப் கங்குலி, எஸ் டிஸ்ட்ரக்டிவ் வின்னர். இப்ப நீங்க வந்து ஒரு ஐபிஎல் ஆப்ஷன்ல உட்காடுறீங்க, ஒரு பிக் பேஷ் ஆப்ஷன்ல உட்காடுறீங்க, ஒரு பிஎஸ்எல் ஆப்ஷன், சிபிஎல் ஆப்ஷன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த பேலன்ஸ் அவுட் டு பெயில் அவுட். யூ ஹேவ் யுவர் நம்பர் 8 டு பேட். Then when you have all the bases covered, this is how exactly you have to take a team to make sure that all my bases are covered. பேட்டிங் விட்டு கொடுத்தா எனக்கு போலிங் விட்டு அடிச்சு தூக்கிறோம். எனக்கு போலிங் விட்டு ஒரு 320 அடிச்சா இந்த டீம் அந்த காலத்திலேயே இந்த டீமை போட்டு கூட 300-320 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற டீம் இது. விக்கெட் கீப்பர் ஒரு கன் விக்கெட் கீப்பர், கேப்டன் ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட் who can marshal the resources அப்படிங்கும்போது the most important thing is how to find a balance on everything. இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்ப நான் கொடுத்த பிளேயிங்ல ஒண்ணு பாருங்க. கங்குலி கொஞ்சம் ஸ்லோ மூவர், ஓகே, அவ்வளோ இது கிடையாது. சச்சின் டெண்டுல்கரும் பாத்தீங்கன்னா ஸ்லோ மூவர் ஆனா சேஃப் ஃபீல்டரு. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்லோ மூவர் ஆனா சேஃப் ஃபீல்டரு. கோலி எலக்ட்ரிக், யுவராஜ் சிங் வென் இஸ் ஸ்பீக் எலக்ட்ரிக். கபில் தேவ் பாத்தீங்கன்னா அத்லட்டிக் கபில் தேவ். ஜடேஜா வந்து லைட்னிங். அனில் கும்ப்ளே ஸ்லோ மூவர். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஆல்சோ லிட்டில் பிட் ஸ்லோ மூவர் ஆனா சேஃப் ஃபீல்டர். ஜஹீர் கான் பாத்தீங்கன்னா ஸ்லோ மூவர் ஆனா சேஃப் ஃபீல்டர். இப்ப நான் ஓடிஐ கிரேட்டஸ்ட் 11 எடுத்திருக்கோம். நீங்க சொன்னீங்க வீரேந்தர் சேவாக், அதே மாதிரி வீரேந்தர் சேவாக் இஸ் ஆல்சோ நாட் அத்லெட்டிக் பட் வண்டர்ஃபுல் ஃபீல்டர். அசாருதீன் வந்து லைட்னிங். ஜவஹர் ஸ்ரீநாத் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு நாட் அத்லெட்டிக் பட் சேஃப் ஃபீல்டர். ரால் டிராவிட் பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஸ்லிப் ஃபீல்டர். அவரும் வந்துட்டு பேக்கேஜ் when it comes to fielder. கேட்ச் எல்லாம் அவுட் நான் பார்த்தது இல்ல. ஒரே வீக் லிங்க் இங்க நீங்க பாத்தீங்கன்னா none of them are really really athletic what we are saying. ஸோ எந்த மாதிரி டீமை நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இப்ப இந்த டீம் நான் எடுக்கிறேன்னா யார் யார் இங்க நாங்க ஃபீல்ட் பிளேஸ் பண்ணி இந்த ஃபீல்டிங்லயும் நான் பிளஸ்ல முடிக்க முடியும்ன்றதுதான் சாணக்கியத்தனம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் காட் ஹியர். We will still wait for some IPL returns news to come out so we can come there and discuss it completely for an interesting episode. That's all we have got today for this India's ever ODI greatest playing 11. Thanks a lot and bye bye.